டிஓசியில் வந்து யூனிட் 1ல் வந்து 2 2 மார்க் வந்து கேட்பாங்க. ஸோ வந்து ஒரு 2 மார்க் எப்படி இருக்கும்னா தியரிட்டிக்கலாக இருக்கும். ஸோ படிச்சோம்ல மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷனில் ஸோ டிடக்டிவ் குரூப்னா என்ன, இண்டக்டிவ் குரூப்னா என்ன, ஸோ ஃபைனைட் ஆட்டோமேட்டாவோட டெஃபனிஷன், ஸோ டிஃபரன்ஸ் பிட்வீன் என்எஃப்ஏ அண்ட் டிஎஃப்ஏ, அது மாதிரி தியரட்டிக்கலாக வந்து ஒரு 2 மார்க்கு வந்து கேட்பாங்க. ஸோ இன்னொரு 2 மார்க் வந்து எப்படி கேட்பாங்கன்னா, ஸோ இது மாதிரி ஒரு வந்து கண்டிஷன் கொடுத்து அந்த கண்டிஷனுக்கு டிஎஃப்ஏ டிசைன் பண்ணுங்கள், ஒரு கண்டிஷன் கொடுத்து அந்த கண்டிஷனுக்கு வந்து என்எஃப்ஏ வந்து டிசைன் பண்ணுங்கள், அந்த மாதிரி வந்து கொடுப்பாங்க. இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு டிஎஃப்ஏ வந்து டிசைன் பண்ணோம், அதுக்கான கண்டிஷனை வந்து கொடுத்துருக்காங்க, ஒரு லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க. அந்த லாங்குவேஜ் வந்து என்னென்னா L = A⁴n B, அந்த எண்ணோட வேல்யூ வந்து என்னென்னா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு வந்து 0வாக இருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து என்னாச்சுன்னா லாங்குவேஜ் வந்து எழுதணும். அந்த லாங்குவேஜ் ஃபஸ்ட்டு வந்து எண்ணுக்கு வந்து 0 போட்டால் என்ன வரும், வெறும் வந்து A⁴0 எனிதிங் பவர் 0 வந்து 0 தான். அப்போ வந்து வெறும் B மட்டும் வந்து வரும். ஸோ அதுக்கடுத்து வந்து எண்ணுக்கு பதிலாக 1 போட்டால் என்ன வரும், அப்போது A⁴1 வந்து வெறும் A தான். அப்போ AB அப்படின்னு வந்து வரும். அப்போ எண்ணுக்கு பதிலாக 2 போட்டால் வந்து என்ன வரும், AABன்னு வரும். அதுக்கடுத்து வந்து எண்ணுக்கு பதிலாக 3 வந்து போட்டால் என்ன வரும், என்னது AAAB வரும். அதுக்கடுத்து வந்து எண்ணுக்கு 4 போட்டால் என்ன வரும், AAA. இது மாதிரி வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டே வந்து போயிட்டே இருக்கும். ஸோ இதுக்கு வந்து ஆட்டோமேட்டாக வந்து எப்படி வரையணும்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதில் நம்ம எழுதியிருக்கோம்ல இந்த லாங்குவேஜெல்லாம் வந்து அக்செப்ட் ஆகுற மாதிரி வந்து நம்ம வந்து ஆட்டோமேட்டாக வந்து டிசைன் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து டயக்ராம் எப்படி வரும்னா இங்கே போட்டுக்கணும். ஸோ வந்து இங்கே வந்து Q0 Q1 அப்படின்னு வந்து போட்டுங்க. ஃபஸ்ட்டு இது வந்து என்ன இருக்குது, பின்னு இருக்கா. ஸோ வந்து இப்போ வந்து இது வந்து பி வந்து போட்டுச்சுன்னா, ஸோ இப்போ வந்து இந்த ஸ்ட்ரிங்கை வந்து அக்செப்டட், ஓகேவா. இப்போ வந்து ஏது வந்து ரிப்பீட் ஆகிட்டு இருக்கோ அதை வந்து லூபிங்கில் போட்டுரும். இப்போ வந்து இதில் 1 டைம் ரிப்பீட் ஆகுது, இதில் வந்து வந்து 2 டைம், இது 3 டைம் 4 டைம் ரிப்பீட் ஆகுதா, அப்போ வந்து இந்த ஏவை வந்து லூப்பிங்கில் வந்து போட்டுடலாம். இப்போ வந்து இங்கே அப்படி வந்து போட்டுருவோம். இப்போ ஃபஸ்ட்டு வெறும் இந்த பி மட்டும் வச்சோம்னா இந்த ஸ்ட்ரிங் வந்து அக்செப்ட் ஆகுதா. அதுக்கடுத்து AB 1 டைம் வரும், அதுக்கடுத்து B அக்செப்ட் ஆகுதா. அதுக்கடுத்து AABயா, அதுக்கடுத்து AAB அக்செப்ட் ஆகுதா. ஸோ இது மாதிரி அப்போ AAABனா என்னதும் 3 டைம். இது வந்து லூப்பிங்னால வந்து எதுனா எத்தனை டைம் வேணாலும் வந்து போய்க்கலாம், ஒரு டைம் வேணால் போய்க்கலாம், 2 டைம், எத்தனை டைம் வேணால் போய்க்கலாம், அதுதான் வந்து இந்த லூப்பிங், ஓகேவா. ஸோ இது மாதிரி தான் வந்து டயக்ராம் வரும். இப்போ எல்லா ஸ்ட்ரிங்கும் வந்து அக்செப்ட் ஆகுது. இப்போ வந்து 4 டைம் ABன்னு இருக்கா, அப்போ 4 டைம் இது வந்து B, ஓகேவா. இப்போ இது மாதிரி எல்லா லாங்குவேஜும் அக்செப்ட் ஆகிற மாதிரி வந்து இந்த டயக்ராம் பேர் தான் ஆட்டோமேட்டா. ஸோ இந்த ஆட்டோமேட்டா வந்து நம்ம வந்து டிசைன் பண்ணணும். ஸ்டார்டிங் ஸ்டேட்டை வந்து எப்படின்னா, ஸோ இந்த மாதிரி வந்து ஆரோ மார்க் வந்து போடணும். இது வந்து இதை வந்து ஃபைனல் ஸ்டேட்டை வந்து என்னென்னா டபுள் சர்க்கிளை வந்து போடணும். இந்த இவ்வளோ தான் வந்து ஃபைனைட் ஆட்டோமேட்டா. ஸோ அதுக்கடுத்து வந்து என்ன செய்யணும்னா வந்து இதுக்கு வந்து டிரான்சிஷன் டேபிள் வந்து வரையணும். டிரான்சிஷன் டேபிள் வந்து வரையணும். ஸோ வந்து இதில் எத்தனை இதில் வந்து இங்கிட்டில் வந்து இது வந்து ஸ்டேட்டு. ஸோ இது வந்து என்னென்னா இன்புட். இதில் என்னென்ன ஸ்டேட்ஸ் இருக்குது, Q0 Q1 அப்படின்ற 2 ஸ்டேட் இருக்குது. Q0 Q1 அப்படின்ற ஸ்டேட் இருக்குது. என்னென்ன இன்புட் சிம்பிள் இருக்குது, இந்த A இந்த B அப்படின்றது மட்டும்தான் வந்து இன்புட் சிம்பிளாக இருக்குது. அப்போ A இங்கே வந்து B அது அப்படின்ற இன்புட் சிம்பிளை வந்து போட்டுடணும். இப்போ Q0 ஏவை ரீட் பண்ணி எங்கே போயிருக்குன்னு பார்க்கணும். Q0 ஏவை ரீட் பண்ணி Q0 ஏ தான் வந்திருக்கு, அதனால் வந்து Q0. அதுக்கடுத்து Q0 பியை ரீட் பண்ணி எங்கே போயிருக்கணும், Q0 பியை ரீட் பண்ணி Q1க்கு போயிருக்கு, ஸோ அதனால் வந்து Q1. அதுக்கடுத்து Q1 ஏவை ரீட் பண்ணி எங்கேயாச்சும் போயிருக்கா, எங்கேயுமே போகல, அப்போ டேஷ். Q1 பியை ரீட் பண்ணி Q1 பியை ரீட் பண்ணி எங்கேயாச்சும் போயிருக்கா, எங்கேயும் போகல, அப்போ டேஷ். அவ்வளோதான் வந்து இதான் வந்து டிரான்சிஷன் டேபிள். ஸோ இந்த டேபிள் கொடுத்து டயக்ராம் வரைய சொன்னாலும் ரிவர்ஸில் பண்ணிக்கலாம். ஸோ இல்லாட்டி டயக்ராம் கொடுத்தா டேபிளுக்கு வந்து செய்ய தெரியும். ஸ்டார்டிங் ஸ்டேட்டை எப்பவுமே என்ன செய்வோம்னா ஆரோ மார்க் வந்து போடுவோம். அதுக்கடுத்து ஃபைனல் ஸ்டேட்டை வந்து எப்படி போடுவோம்னா டபுள் சர்க்கிளில் வந்து போட்டு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இதுதான் வந்து என்னென்னா ஸோ வந்து டிரான்சிஷன் டேபிள். அதுக்கடுத்து வந்து டிரான்சிஷன் ஃபங்க்ஷன் அப்படின்னு இருக்கும். டிரான்சிஷன் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன வந்து எப்படி இருக்கும்னா, ஸோ வந்து டிரான்சிஷன் ஃபங்க்ஷன் நேற்றே படிச்சுக்கோம். டெல்லுன்றது இஸ் அ டிரான்சிஷன் வந்து ஃபங்க்ஷன். ஸோ டெல்லு ஸ்டார்டிங் ஸ்டேட் என்னாகும் அதை எடுத்துக்கணும், Q0. இதிலேருந்து ஏதாச்சும் ஒன்று எந்ததுனாலும் எடுத்துக்கலாம், இதை எடுத்துக்கலாம், எதுனாலும் எடுத்துக்கலாம். நான் இந்த இதை எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ வந்து
என்னது ஏஏபி அப்படின்றத எடுத்துக்கிட்டேன்னா ஸோ வந்து ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்னா இந்த இது வந்து இதை வந்து எடுத்துக்கணும். ஸோ க்யூ நாட்டு அந்த க்யூ நாட்டு ஏவை ரீட் பண்ணி எங்கே போயிருக்கு, க்யூ நாட்டுக்கு தான் போயிருக்கு. க்யூ நாட் மீதி என்ன சிம்பிள் இருக்குது, வெறும் ஏபி மட்டும் இருக்கும். ஏபி அப்படின்னு இருக்கும். அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டையும் வந்து எடுத்துக்கணும். இப்போ டெல் ஃபங்க்ஷன் க்யூ நாட்டு ஏவை ரீட் பண்ணி எங்கே போயிருக்கு, க்யூ நாட்டுக்கே போய்கிட்டுருக்கு. அப்போ மீதி என்னது இருக்குது, பி இருக்குது. அந்த பியை வந்து போட்டுக்கணும். அதுக்கடுத்து லாஸ்ட்டு ஃபைனல் ஃபங்க்ஷனாக வந்துருச்சு. அப்போ க்யூ நாட்டு பியை ரீட் பண்ணி எங்கே போயிருக்கு, ஸோ வந்து Q1க்கு போயிருக்கு. அப்போ வந்து ஃபைனல் ஸ்டேட்டை வந்து Q1 தானே ஃபைனல் வந்திருக்கு. அப்போ ஃபைனல் ஸ்டேட்டை வந்து ரீச் பண்ணுது. அப்போ நம்ம வந்து செஞ்ச ஃபங்க்ஷன்ஸ் வந்து கரெக்டாக அப்படின்னு வந்து சொல்லணும். ஸோ வந்து செகண்ட் சம்மு வந்து பார்க்குறோம். ஸோ இது வந்து என்னென்னா டிசைனாக ஃபைனைட் ஆட்டோமேட்டா. ஸோ இதுலேயே வந்து ஒரு லாங்குவேஜ் எழுதணும். அந்த லாங்குவேஜில் வந்து என்ன இன்புட் சிம்பிள் யூஸ் பண்ணால் 0,1 வர மாதிரி யூஸ் பண்ணணுமா. அப்படி யூஸ் பண்ணுறப்ப அதில் வந்து அந்த ஸ்ட்ரிங்கை வந்து ஸ்டார்ட் வித் வந்து 1 இருக்கணுமா, எண்டு வித் வந்து 0 வந்து இருக்கணுமா. ஸோ இது மாதிரி வந்து கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து லாங்குவேஜ் எழுதணும். அதுக்கடுத்து வந்து ஆட்டோமேட்டா வரையணும். அதுக்கடுத்து டிரான்சிஷன் டேபிள், அதுக்கடுத்து வந்து டிரான்சிஷன் ஃபங்க்ஷன் வந்து வரையணும். ஸோ வந்து ஃபஸ்ட்டு இது வந்துட்டு எப்படி வந்து லாங்குவேஜ் எழுதலாம்னா ஃபஸ்ட்டு வந்து 1ல் ஸ்டார்ட் ஆகணுமா, 0ல் வந்து முடியலாமா. அப்போ வந்து என்ன செய்யலாம், 10 எழுதலாமா. நம்ம எழுதுறதா நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி அந்த கண்டிஷனை மட்டும் அவன் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி வந்து எழுதலாம். ஸோ அதுக்கு எடுத்தோன்னா 1000 எழுதலாமா. ஸோ இதை வந்து 1ல் ஸ்டார்ட் ஆகிருக்கு, 0 முடிஞ்சிருக்கு. இது 1ல் ஸ்டார்ட் ஆகிருக்கு, 0 முடிஞ்சிருக்கு. 110 எழுதலாம். இல்லை வந்து 1000 வந்து எழுதலாம். இல்லாட்டி 11010 இது மாதிரி வந்து எவ்வளோ நாள் வந்து எழுதலாம். ஆனால் வந்து 1ல் ஸ்டார்ட் ஆகணும், 0ல் வந்து எண்ட் ஆகணும். ஸோ இந்த மாதிரி வந்து என்ன செய்யணும், ஸோ லாங்குவேஜும் வந்து எழுதணும். இது வந்து ஸ்ட்ரிங் இதை வந்து உள்ள லாங்குவேஜுக்குள்ளே ஒன்று எழுதணுமோ அதான் வந்து ஸ்ட்ரிங். நம்ம எழுதுகிற ஸ்ட்ரிங்கை வந்து அந்த லாங்குவேஜில் அந்த கண்டிஷனை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி வந்து லாங்குவேஜ் வந்து எழுதணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஆட்டோமேட்டா வந்து வரைகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 10 இப்போ வந்து இருக்கு இப்படியே வச்சுக்கோங்க. ஸோ இந்த Q0 Q1 Q2 அப்படி வச்சுக்கிறோம். ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, என்னது ஃபஸ்ட்டு வந்து 10 இருக்குது. ஸோ அப்போ வந்து 1 0. ஸோ வந்து இந்த ஸ்ட்ரிங்கை வந்து அக்செப்ட் ஆகுது. அதுக்கடுத்து 1 0 இன்னொரு 0 வேணும். ஸோ இதில் லூப்பிங்கில் போட்டுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. ரிப்பீட்டாக வந்து அதான் லூப்பிங் யூஸ் பண்ணணும் இல்லை, நம்மளுக்கு பிடிச்சா லூப்பிங் யூஸ் பண்ணால் அந்த ஸ்ட்ரிங்கை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி வந்து லூப்பிங் வந்து போட்டுக்கலாம். என்னது 0. இப்போ வந்து 1 0 0 இப்போ வந்து அக்செப்டடா. ஸோ அதுக்கடுத்து இப்போ 1 0 இப்போ வந்து 1 1 0 வேணும். அப்போ 1 இருக்குது, இன்னொரு 1 வேணும். அப்போ இதை லூப்பிங்கில் போட்டால் என்ன வரும், இங்கே 1 போட்டால் ஸோ 1 1 0 அப்போ இந்த இது அக்செப்டடா. அதுக்கடுத்து இப்போ வந்து 1000 அக்செப்ட் பண்ணோம். 1 0 0 0 இப்போ வந்து அக்செப்டடா. அதுக்கடுத்து வந்து 1 1 0 1 0 அக்செப்ட் பண்ணணும். 1 1 0 இப்போ இன்னொரு 1 வேணுமா. அப்போ வந்து கம்மா போட்டுக்கலாமா. அப்போ வந்து 1 0 1 1 0 1 0 அப்படின்றது வந்து வருமா. ஸோ அப்போ வந்து எல்லாத்தையும் வந்து ஸோ டிஎஃப்ஏவோட ரூல்ஸ்னால் ஒரு இன்புட் சிம்பிளை ஒரு டைம் தான் யூஸ் பண்ணும். இப்போ Q0 1 ஒரு தடவை தான் யூஸ் பண்ணியிருக்கு, Q1 0 ஒரு டைம் தான் யூஸ் பண்ணியிருக்கு, 1 ஒரு டைம் தான் யூஸ் பண்ணி, Q2வும் 0 ஒரு டைம் தான் யூஸ் பண்ணியிருக்கு, 1 ஒரு டைம் தான். ஸோ அதை மட்டும் வந்து பார்த்துக்கிட்டு நம்ம வந்து ஸோ வந்து ஆட்டோமேட்டா வந்து வரையணும், அவ்வளோதான். ஓகேவா. ஸோ அதுக்கடுத்து வந்து என்ன வரையணும், என்னது டிரான்சிஷன் டேபிள் வந்து என்னது ஸோ டிரான்சிஷன் டேபிள் வந்து வரையணும். ஸோ அதில் வந்து என்ன எழுதலாம், ஸ்டேட்டு, இங்கே வந்து என்னென்னா இன்புட் சிம்பிள், என்னென்ன ஸ்டேட்ஸ் இருக்குது. அப்போ வந்து இதுதான் வந்து எல்லா லாங்குவேஜும் அக்செப்ட் ஆகிடுச்சுன்னா இதான் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேட்டு, இதுதான் டபுள் சர்க்கிள் போட்டால் இதான் வந்து ஃபைனல் ஸ்டேட். ஸோ என்னென்ன ஸ்டேட் இருக்குது, Q0 Q1 ஸோ வந்து Q2 என்னென்ன இன்புட் சிம்பிள் யூஸ் பண்ணியிருக்கோம், 1 0 மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். 0 இங்கே வந்து 1. Q0 0 ரீட் பண்ணி எங்கேயாச்சும் போயிருக்கா, இல்லை எங்கேயுமே போகல. ஸோ Q0 என்னது Q0 1 ரீட் பண்ணி எங்கே போயிருக்கு, Q1க்கு வந்து போயிருக்கு. அதுக்கடுத்து Q1 1 ரீட் பண்ணி எங்கே போயிருக்கு, ஸோ வந்து Q1க்கே போயிருக்கு. Q1 0 ரீட் பண்ணி எங்கே போயிருக்கு, Q2க்கு வந்து போயிருக்கு. ஸோ அதுக்கடுத்து Q2 0 ரீட் பண்ணி Q2க்கே போயிருக்கு. Q2 1 ரீட் பண்ணி எங்கே போயிருக்கு, Q2க்கே போயிருக்கு. இந்த மாதிரி வந்து வரையதான் வந்து இதுக்கு பேர் தான் வந்து டிரான்சிஷன் டேபிள். இதுக்கு பேர் டிரான்சிஷன் டேபிள். நெக்ஸ்ட் வந்து என்ன செய்ய போகிறோம், ஸோ வந்து டிரான்சிஷன் ஃபங்க்ஷன். ஸோ வந்து டிரான்சிஷன் வந்து ஃபங்க்ஷன் வந்து வரைய போகிறோம்.
ஸோ அதுக்கடுத்து டெல்லு என்னது டெல் எழுத்துட்டு ஸ்டார்டிங் ஸ்டேட் என்னது Q0. ஸோ மேலேருந்து எதனாலும் எடுத்துக்கலாம், மேலே இருக்க ஸ்ட்ரிங்கில் எதனாலும் எடுத்துகிட்டு ஃபைனல் ஸ்டேட்டை ரீச் ஆகுதா Q2 ரீச் ஆகுதான்னு. இப்போ வந்து ஈஸியாக இருக்கும்னா 110 கூட எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. 110 வந்து எடுத்து 110 வந்து எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ வந்து டெல்லு வந்து இருக்கும். இப்போ என்ன வரும், Q0யும் 1 மட்டும் எடுத்தால் Q0 1 ரீட் பண்ணி எங்கே போயிருக்கு, Q1க்கு வந்து போயிருக்கா. அப்போ Q1 மீதி என்ன இருக்குது, ரிமைனிங் 10 இருக்கா. அப்போ வந்து 10. அதுக்கடுத்து வந்து என்ன வரும், ஸோ வந்து இப்போ வந்து Q1 1 ரீட் பண்ணி எங்கே போயிருக்குன்னு இப்போ வந்து பார்க்கணும். Q1 1 ரீட் பண்ணி எங்கே போயிருக்கு, Q2க்கு போயிருக்கு. அப்போ Q2 மீதி என்ன இருக்கும், 0. ஸோ இப்போ Q2 0 ரீட் பண்ணி எங்கே போயிருக்கும், Q2க்கே போகும். அப்போ வந்து ஃபைனல் ஸ்டேட்டை வந்து ரீச் ஆகுது. நம்ம எடுத்துக்கிட்ட ஸ்ட்ரிங்கு அந்த ஆட்டோமேட்டாக எல்லாமே வந்து கரெக்டு தான் அப்படின்னு வந்து ப்ரூவ் பண்ணுறது தான் வந்து இந்த இது. ஸோ வந்து தேர்டு சம் வந்து பார்க்குறோம். ஸோ இதில் வந்து எப்படி வந்து லாங்குவேஜ் எழுதுறது, எப்படி வந்து ஆட்டோமேட்டாக போடுறதுன்னு மட்டும் சொல்லித்தரேன். ஸோ நீங்கள் வந்து ட்ரான்சிஷன் டேபிள், ட்ரான்சிஷன் ஃபங்க்ஷன்ஸ் வந்து எழுதிக்கோங்க. ஸோ இதுலேயும் வந்து டிசைனு FAனா என்னக்கன்னா DFA தான் எழுத சொல்லியிருக்காங்க. அதில் வந்து நம்ம 0 1 யூஸ் பண்ணோம். இங்கே வந்து என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க, A, B இந்த இன்புட் சிம்பிளை வந்து யூஸ் பண்ணோம். இங்கே வந்து கண்டிஷனை வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, லாங்குவேஜ் எழுதுறதுக்கான கண்டிஷன் வந்து ஸ்ட்ரிங்ஸ் இன் விச் ஏன்றது வந்து ஆல்வேஸ் அப்பியர்ஸ் ட்ரிபிளட். ஏ வந்து வந்துச்சுன்னா 3 தடவை வந்து வரணுமா. அப்போ வந்து எப்படி லாங்குவேஜ் எழுதலாம், எப்படி எழுதலாம்னா ஃபஸ்ட்டு வந்து எழுதுகிறப்ப A, Bயை யூஸ் பண்ணி எழுதணும். ஏ வந்துச்சுன்னா ஏ வந்து 3 டைம் வந்து சேர்ந்து வருமா. அப்போ வந்து A, B, அப்படி எழுதலாம். இல்லாட்டி BAA Bன்னு எழுதலாம். இல்லை என்னது BBAA BB இந்த மாதிரி வந்து எழுதலாம் அப்படின்னு வச்சுருவோம். ஏவும் பியை யூஸ் பண்ணி வந்து ஒரு லாங்குவேஜ் எழுதுங்க. அப்படி எழுதுகிறப்ப வந்து ஏ வந்து 3 டைம் ட்ரிபிளாக வந்து வரும் அப்படின்னு வந்து சொல்லுங்கள். முன்னாடி வரலாம், பின்னாடி வரலாம், எப்படினாலும் வரலாம். ஆனால் வந்து ஏ வந்து 3 வந்து சேர்ந்து வந்து வரணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து எப்படி வந்து டயக்ராம் வரையினா ஃபஸ்ட்டு வந்து எழுது. ஸோ இதெல்லாம் எது வந்து ரிப்பீட் ஆகுது, ஏ வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்குன்னா அதை வந்து லூப்பிங்கில் வந்து போடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதை வந்து பாருங்கள், Q0 அது Q1 அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு இப்படி என்னெல்லாம் இதில் வந்து ஏவை வந்து ஏ ரிப்பீட் ஆனால் ஏ வந்து ஏ, இது B அக்செப்ட் ஆகுமா. ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங்கு லூப்பிங்கில் போடணும்னா ஏ B. அப்போ ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங் அக்செப்டடா. அதுக்கடுத்து இப்போ வந்து செகண்ட் ஸ்ட்ரிங். இப்போ B இங்கே இதுக்கு லூப்பிங்கில் ஏவை போட்டுடலாமா. இங்கே ஏவை போட்டோன்னு என்ன வரும், B A 3 இடமா. அப்போ இந்த ஸ்ட்ரிங் அக்செப்டடா. அதுக்கடுத்து BAB வரணும். இப்போ BAA அதுக்கடுத்து ஒரு B வேணுமா. அப்போ வந்து B போட்டோன்னா திரும்ப ஒரு B வந்து அக்செப்டட். அதுக்கடுத்து BB வேணும். BB வேணும்னா ஸோ வந்து B இது B. அதுக்கடுத்து ஏ வேணுமா, எத்தனை டைம்னால 3 டைம் போய்கிட்டுலாம். அதுக்கடுத்து வந்து ஸோ இப்போ வந்து எல்லா ஸ்ட்ரிங்கையும் வந்து அக்செப்ட் ஆகுதான். ஸோ இதுதான் அப்போ வந்து Q0 வந்து ஸ்டார்டிங் ஸ்டேட்டு, இது வந்து Q1ன்றது வந்து ஃபைனல் ஸ்டேட். இப்போ வந்து எல்லா ஸ்ட்ரிங்கையும் வந்து அக்செப்ட் ஆகும். இப்போ வந்து 1-2 ஸ்ட்ரிங்கு மட்டும் அக்செப்ட் ஆகாமல் இருந்துச்சுன்னா அதை மட்டும் எடுத்துகிட்டு எதெல்லாம் மேக்ஸிமம் அக்செப்ட் ஆகுதோ அந்த இதெல்லாம் வந்து எழுதிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வந்து டயக்ராம் வந்து போட்டுக்குங்க. ஸோ அங்கே எப்படி போட்டிருப்போம், என்னது இன்புட்டை இங்கே, அதுக்கடுத்து வந்து ஸ்டேட்டில் வந்து அங்கே வந்து 0 1ன்னு போட்டிருப்போம். இங்கே வந்து ஏ வந்து B அப்படின்னு வந்து போடணும். இங்கே Q0 இங்கே Q1 இது வந்து ஸ்டார்டிங் ஸ்டேட்னால ஆயிரமா, ஃபைனல் ஸ்டேட்னால Q0 ஏவை ரீட் பண்ணி எங்கே போயிருக்கு, Q0க்கே வந்து போயிருக்கு. அதுக்கடுத்து Q0 வந்து Bயை ரீட் பண்ணி எங்கே போயிருக்கு, Q0 Bயை ரீட் பண்ணி Q1க்கே வந்து போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கடுத்து வந்து Q1 வந்து ஏவை ரீட் பண்ணி Q1க்கே வந்து போயிருக்கு. இது வந்து Q1 வந்து Bயை ரீட் பண்ணி Q1க்கே போயிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து ட்ரான்சிஷன் டேபிள் வந்து வரையணும். ஸோ அதுக்கடுத்து அந்த ட்ரான்சிஷன் ஃபங்க்ஷனை வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இதில் வந்து NFA வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. NFA கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுங்கள். அந்த ஸ்ட்ரிங்கில் வந்து என்ன யூஸ் பண்ணணும்னா கண்டிஷன் வந்து சப்ஸ்ட்ரிங்காக அது 0 1 அப்படின்னு வந்து வரணுமா. அதாவது முன்னாடியோ பின்னாடியோ எதில் ஒரு ஸ்ட்ரிங் எழுதுனா அதுக்கு முன்னாடியோ பின்னாடியோ இந்த 0 1 வரணும். அது வர மாதிரி வந்து எழுதுங்க லாங்குவேஜ் அப்படின்றதான் இந்த இது. அப்போ வந்து L ஈக்குவல் டு ஸோ வந்து
வெறும் 0101 எழுதலாம். இல்லாட்டி அதுக்கு முன்னாடி இந்த 0101க்கு முன்னாடி ஒரு 0 வரலாம். இல்லாட்டி இந்த 0101க்கு முன்னாடி 1 வந்து வரலாம். இல்லாட்டி 000101 வந்து வரலாம். அதுக்கடுத்து 110101 வரலாம். பின்னாடியும் வந்து இல்லை, அதுக்கடுத்து வந்து 0101க்கு பின்னாடியும் 0 வரலாம். 0101க்கு பின்னாடி 1 வரலாம். இந்த மாதிரி சப்ஸ்ட்ரிங்னா இந்த சப்ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கிறது வந்து முன்னாடியோ பின்னாடியோ வேறு நம்பர்ஸ் வந்து வரலாம். அது வர மாதிரி வந்து எழுதணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து எப்படி வந்து டயக்ராம் வரலாம்னா, ஸோ வந்து இங்கேருந்து 0வா, இங்கே வந்து 1, இங்கே 0, இங்கே வந்து 1. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங் வந்து அக்செப்டடா. ஸோ அதுக்கடுத்து 0 இங்கே அதுக்கு இது 3 சேர்த்து வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். இது 001 அதுக்கடுத்து 01 இருக்கா. இப்போ வந்து முன்னாடி வந்து ஒரு 0 தேவை. அப்போ வந்து எனக்குள்ள ஒரு 0 போட்டால் என்ன வந்துடும், 00101 அக்செப்டட். அதுக்கடுத்து வந்து 1 வேணுமா, 0101 1 வேணுமா. அதுக்கடுத்து பக்கத்தில் 1 போட்டோம்னா இங்கே இருந்தால் ஸோ 1 என்னது இங்கே இதை பாருங்கள் 10101 அது இது வந்து அக்செப்டடா. 00 வேணுமா, 000101 அக்செப்டடா. அதுக்கடுத்து 11 வேணுமா, 110101 அக்செப்டடா. இப்போ 01010 வேணுமா, அப்போ இங்கே நமக்குள்ள ஒரு 0 போட்டுக்கலாமா. அதுக்கடுத்து 0101 1 வேணுமா, 0101 1 வேணும்னா எனக்கு வந்து போட்டுக்கலாம். அவ்வளோதான். நம்மளுக்கு தகுந்த மாதிரி போட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டேட்ஸ் வந்து எழுதிக்கோங்க. Q0, Q1, Q2, Q3, Q4 எவ்வளோ ஸ்டேட்ஸ்னால எழுதிக்கலாம். ஆனால் வந்து அக்செப்ட் பண்ணுற மாதிரி ஸ்ட்ரிங்கை வந்து அக்செப்ட் பண்ணுற மாதிரி. ஸோ இந்த சம்மை பாருங்கள், போன சம்முக்கு இந்த சம்முக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு சொல்லுங்கள். ஸோ இதில் வந்து கன்ஸ்ட்ரக்டிவ் NFA ஃபார் கண்டெய்னிங் நாட் கண்டெய்னிங் சப்ஸ்ட்ரிங் 101 அப்படின்னு வந்து நாட் கண்டெய்னிங் சப்ஸ்ட்ரிங் 0101 அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா, எப்பையும் போல் நார்மலாக சப்ஸ்ட்ரிங் வந்து 101 வர மாதிரி வந்து எழுதிக்கிட்டு பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து சப்ஸ்ட்ரிங்கு 10 வர மாதிரி வந்து செஞ்சுக்கிடும். இப்போ வந்து அதுக்கு எப்படி எழுதுறது, அது எப்பயும் போல் 101. இப்போ 0 சேர்த்தா 0101, 1 சேர்த்தா 1101, அதுக்கடுத்து வந்து 00101, அதுக்கடுத்து வந்து 11101, அதுக்கடுத்து பின்னாடி சேர்த்தா 1010, அதுக்கடுத்து 1011. இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு எப்பயும் போல் வந்து கண்டெய்னிங்க்கு தகுந்த மாதிரி வந்து எழுதிக்கணும். 101 101 101 101 101 இது மாதிரி வந்து கண்டெய்னிங்க்கு வந்து எழுதிக்கிட்டு, ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து டயக்ராம் வந்து போட்டுக்கணும். போட்டானா இங்கே வந்து 1, இங்கே 0வா, இங்கே 1 இந்த மாதிரி. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங் வந்து அக்செப்டடா. அதுக்கடுத்து வந்து 0 வேணுமா, 0 வேணும்னா லூப்பிங்கில் வந்து போட்டோம்னா என்னது 010 அக்செப்டடா. அதுக்கடுத்து 1 வேணுமா, ஃபஸ்ட்டு 1101 வேணுமா, 1 போட்டால் இங்கே 1101 வந்துருச்சா. அதுக்கடுத்து 00 வேணும்னா 00101 வருது. 1 வேணுமா, 1110 வந்து 1 வந்து வருது. அதுக்கடுத்து 1010 வேணும்னா இங்கிட்ட வந்து என்ன செஞ்சுக்கலாம், 0 வந்து போட்டுக்கலாம். அதுக்கடுத்து 101 1 வேணுமா, வந்து 1 போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ப்ரீவியஸ் சம் மாதிரியே இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு Q0 Q2 Q3 இது வந்து டபுள் சர்க்கிள். இப்போ இதில் வந்து நாட் கண்டெய்னிங்னு வந்து நாட் கண்டெய்னிங் அப்படின்னு கேட்டாங்கன்னா, நாட் கண்டெய்னிங்க்கு வந்து என்ன செய்யணும்னா, நாட் கண்டெய்னிங் 101க்கு இப்போ இதில் ஃபைனல் ஸ்டேட் டபுள் சர்க்கிள் போட்டால் தானே ஃபைனல் ஸ்டேட். இந்த ஃபைனல் ஸ்டேட்டெல்லாம் நான் ஃபைனல் ஸ்டேட்டாக மாற்றணும், நான் ஃபைனல் ஸ்டேட்லாம் ஃபைனல் ஸ்டேட்டாக மாற்றணும். அவ்வளோதான். இப்போ வந்து Q0க்கு 2 சர்க்கிள் Q0, அதுக்கடுத்து வந்து இது வந்து Q1, அதுக்கடுத்து Q2, இது Q3. அவ்வளோதான். இதுக்குள்ளே Q1 இருக்குது. 0,1 1 0 1 Q3 இந்த மாதிரி வந்து இது சிங்கிள் சர்க்கிள் போட்டால் அதை வந்து வெறும் இது நார்மல் ஸ்டேட்டு, டபுள் சர்க்கிள் போட்டால் ஃபைனல் ஸ்டேட். இந்த நாட் கண்டெய்னிங்கில் என்ன செய்வோம்னா, டபுள் சர்க்கிளில் போட்டதை சிங்கிள் சர்க்கிளாக மாற்றுவோம். அதுக்கடுத்து
சிங்கிள் சர்க்கிள் போட்டதெல்லாம் டபுள் சர்க்கிள், அதாவது ஃபைனல் ஸ்டேட்டை நான் ஃபைனல் ஸ்டேட்டாக மாற்றுவோம், நான் ஃபைனல் ஸ்டேட்டாக ஃபைனல் ஸ்டேட்டாக வந்து மாற்றுறோம், அவ்வளோதான். ஸோ இது மாதிரி நாட் கண்டெய்னிங் கேட்டாங்கன்னா எப்பயும் போல் கண்டெய்னிங்க்கு எப்படி செய்வோமோ அதை செஞ்சுட்டு அந்த டயக்ராமை மட்டும் வந்து இந்த மாதிரி வந்து மாற்றிட்டோம்னா அவ்வளோதான்.